ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சிருக்கும். 46-18 யூபிஓ தான் த்ராஷ்ட் ஜெய்ப்பூர் தான் சொல்லணும். ஆமாம், இது வரைக்கும் 6 பிளே ஆஃப் விளையாடிருக்காங்க யூபிஓ தான், 5 பிளே ஆஃப் விளையாடிருக்காங்க ஜெய்ப்பூர். 2 கப்பு வரை ஜெயிச்சவங்க ஜெய்ப்பூர். ஒன் சைடடாக டோட்டலாக கான். என்னோட ப்ரிவியூ எடுத்து பாருங்கள். நான் அர்ஜுன் தேஷ்வாலே நம்பி இருக்கு ஜெய்ப்பூர் போட்டிருந்தேன், அதே தான் நடந்தது. இது எந்த அளவுக்கு இவங்க போனாங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வாலை செகண்ட் ஹாஃபில் பெஞ்ச் பண்ணிட்டாங்க, வெளில போய் உட்காருன்னு. ஐ மீன் தட்ஸ் அ பேட் டெசிஷன். ப்ராபபிலிட்டி என்ன நிறைய பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்கோர் வந்து 23-8, 15 பாயிண்ட் பின்னாடி இருந்தாங்க. அதை காம்பன்சேட் பண்ணணும்னா நிறைய மல்டி பாயிண்ட் ரைட்டு இவரால் மட்டும் தான் எடுக்க முடியும். அர்ஜுன் தேஷ்வால் அவரை தூக்கி உட்கார வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு அங்கேயே மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் விளையாட்டிருந்தா கூட தோற்று இருப்பாங்க. ஏன்னா ஸ்கோர் லைன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். சப்ஸ்டியூட் தரணிதரன் வந்தார், அவரும் நல்லா விளையாண்டார். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சிங்கிள். காமெண்டேட்டர் ஹாப்பியாக சொன்னாங்க, இது வரைக்கும் பார்க்கல, ரொம்ப நல்லா விளையாடுற. போய் பரத் உடலாம் வேறு அவுட் பண்ணிட்டு வந்தார். பட் நெவர்தலஸ் நோ ஆன்சர்ஸ். 2 டைம் கப்பு ஜெயிச்ச மாதிரியே விளையாடல இவங்க ஜெய்ப்பூர். ஃபர்ஸ்ட் அண்ட் 9th கப்பு ஜெயிச்சது. அபிஷேக் பச்சன் வேற ஷூட்டிங்லாம் விட்டு வந்தார், சோகமாக உட்காந்துருந்தார். வேற என்ன பண்ண முடியும்? ரைட், அர்ஜுன் தேஷ்வால் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தார், போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் அர்ஜுனை டேக்கிள் பண்ணிட்டார் பரத் ஊடா டேக்கில் வர அபிஜித் மாலிக் வந்து தலைகீழ ஜம்ப் பண்ணி வேறு விழுந்தாருங்க. பாவம், ட்ரை பண்ணாருங்க அவங்கெல்லாம். பட் நோ யூஸ். ரேசா மிர்பகாரி ஆல் அவுட் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட்டு. இதில் என்ன பியூட்டின்னா 4 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அங்கே தான் மேட்சாக போயிடுச்சு. 4 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டிங்கன்னா எத்தனை பேர்? 7 பேர் அவுட் ஆகிட்டு இன்ட்டு 4 28 அங்கேயே போயிடுச்சு. அது இல்லாமல் அந்த ஆல் அவுட் பாயிண்ட் வர இஷ்டத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து 7வது நிமிஷத்தில் 9-3 ஸ்கோரு, 19வது நிமிஷம் 22-7, 26 நிமிஷம் 32-10, 36 நிமிஷம் 42-13. இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஆல் அவுட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லைன் தான். நான் வந்து அர்ஜுன் தேஷ்வால் நம்பியிருக்காங்க. பட் டிஃபென்ஸே கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் கூட, டேக்கிள் பாயிண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்கல. வேற அங்கே பாருங்கள், ககன் கவுடா எம்டி ரைட்டு, பவானி ராஜ்புட் எம்டி ரைட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் பரத் ஊடா போனார் 2 பேர் அவுட் வந்தார். அப்புறம் பவானி ராஜ்புட் திருப்பி டூஆர் டையில் போய் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் யூபி தான் த்ராஷ் தான் சொல்கிறேன். ஒரே ஒரு டீம் தான் அங்கே விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. அர்ஜுன், நான் முதல்ல சொன்ன ப்ரிவியூவில் அர்ஜுன் வந்து யூபிஓதாக்கு எதிராக சரியாகவே பாயிண்ட் எடுத்ததில்ல. 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் அவர் எப்போ பார்த்தாலுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் யூபிஓதாட்ட. ஸோ அதை அவர் செக் பண்ணி ஆகணும்னு. he has to work hard. பட் ஸோ மச் ப்ரெஷர். 11வது நிமிஷத்துல சப்ஸ்டியூட் உள்ளே கொண்டு வந்தாங்க ஜெய்ப்பூர். தரணிதரன் வந்தார். பட் ரொம்ப ஹைட்டு டாலாக இருந்தார் நம்பர் பையன். 2 பாயிண்ட் எடுத்தார். ஓகே, அவ்வளோதான் அவர் பண்ண முடியும். அதில் வேற பரத் கூட அவர் ஒரு வாட்டி அவுட் பண்ணார். ஸோ இதில் என்னென்னா, பெஞ்சிங் அர்ஜுன் தேஷ்வால் இஸ் அ ஜோக், யூனோ. அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அவர் தான். அவரு இதுக்கு வெளில வச்சிங்கன்னா மோரல் டோட்டலி கான். நான் ஈவன் சிங்கிள் டேக்கிள் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இந்த மாதிரி த்ராஷிங் நான் பார்த்ததே இல்லைப்பா. அதுவும் 2 டைம் கப்பு ஜெயிச்சவங்க. இது வரைக்கும் கப்பே ஜெயிக்காத யூபிஓ தான். ஒரு பர்தீப் நர்வாலாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. த்ராஷ்ட் லோவஸ்ட் இது வரைக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர் 17 பாயிண்ட் எடுத்தாங்க அங்கே குஜராத் பிளே ஆஃபில் சொல்கிறேன், பிகேஎல் 5ல். இப்போ இவங்க 18, ஒரு பாயிண்டில் மேலே வந்திருக்காங்க, அவ்வளோதான். யூபி வந்து அழகாக ஸ்லோ டவுன் பண்ணாங்க. நம்ம தான் அந்த ஸ்லோ டவுன் பண்ணல. பாட்னா பைரேட்ஸுக்கு எதிராக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடன்னு 5 செகண்டில் பாயிண்ட் எடுத்து 25 பாயிண்ட் தேவாங்க கொடுத்துட்டு எங்கேயோ போய் தோத்துட்டு போய் இப்போ வெளியே நின்றுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்த சீசன் என்ன பண்ணணுன்னு. ஸ்லோயிங் டவுன் த கேம், லிவிங் த பால் இஸ் அன் ஆர்ட். அண்ட் கிரிக்கெட்டில் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி மேட்சை நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணோம். ஒவ்வொரு இதுவும் 30 செகண்ட் டக்குன்னு சுரேந்தர் கில் இறக்கி விட்டாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பாருங்கள். இப்போ 30 செகண்ட் எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு வா டயத்தான்னு. இது பார்ட் ஆஃப் த கேம். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. சுரேந்தர் கில் வந்தார், ஸ்லோ டவுன் த கேம். அண்ட் யூ வின் யூ லூஸ் இன் ஸ்போர்ட்ஸ். அது நடக்கிறது தான். பட் அதுக்காக அர்ஜுன் தேஷ்வால் மாதிரி 225 பாயிண்ட் எடுத்ததுக்கு நீங்கள் பெஞ்சில் உட்கார வச்சிங்கன்னா என்ன சிக்னல் கொடுக்க வரீங்க? அதுதான் முக்கியமான விஷயம். 4 ஆல் அவுட்டு அங்கேயே டோட்டலாக போயிடுச்சு. அர்ஜுன் தேஷ்வால் 56% பாயிண்ட் இது வரைக்கும் இவர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு ஜெய்ப்பூருக்கு. அவரை வெளில உட்கார வச்சிட்டிங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் கூட இவங்க லீடில் வரவே இல்லை. ஏன்னா எல்லாமே யூபிஓ தான். 5 நிமிஷத்தில் 4-2, 10 நிமிஷத்தில் 12-3, ஆஃப் டயத்தில் வந்து 23-8 அங்கே போயிடுச்சு 15 பாயிண்டில். அப்புறம் 35, 39-13 இப்படி போயிட்டே இருந்தது. 46-8, 28. சூப்பர் த்ராஷிங். வந்தார் ஷாதுல்லா வந்தார் மேட்ச் பார்க்க, விளையாடும் இல்லையா? ரைட், அர்ஜுன் தேஷ்வால் 2 பாயிண்ட் தான். நீரஜ் நர்வால் டக்கு, அபிஜித் மாலிக் 3. இந்த 3 பேர் சேர்ந்து 5 பாயிண்ட் தான் ரைடர். இப்படி தான் எங்கேருந்து ஜெயிக்கிறது? அங்கே பாருங்கள், பவானி ராஜ்புத் 12, பரத் ஊடா 1, ககன் கவுடா 5, கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்டு. இவங்களுக்கு டிஃபென்ஸ் சுஜித் சிங் 1, ரேசா மிர்பகாரி 5, லக்கேஷ் சர்மா டக்கு, அங்குஷ் 1, சப்ஸ்டியூட்டாக வந்த தரணிதரன் 3 பாயிண்ட்டும், சோம்பீர் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. அங்கே பவானி ராஜ்புட் 12, பரத் ஊடா 1, ககன் கவுடா 5, அண்ட் ஆஷுஷ் சிங் 1, இத்தேஷ் 6, கேப்டன் சுமித் 3 பாயிண்ட், மகேந்தர் சிங் 4, சப்ஸ்டியூட்டாக வந்தால் சுரேந்தர் கில் அவர் 2 பாயிண்ட் எடுத்தார். ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் ஜெய்ப்பூர், 18 அவங்க யூபி. டேக்கிளில் 5 பாயிண்ட் தான், 5 டேக்கிள் பாயிண்ட் தான் யார் ஜெய்ப்பூர். அவங்க 18 டேக்கிள் பாயிண்ட் நினச்சி பாருங்கள். 4 ஆல் அவுட்னா அவ்வளோ டேக்கிள் ஆகிருக்கு. ஆல் அவுட் பாயிண்ட்டுக்கு 8 கிடச்சிது அவங்களுக்கு.
யூபி வந்தாக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரு 2 இவங்களுக்கு 1. மொத்தத்தில் ஒன் சைடட் த்ராஷ். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒன் சைடடாக போட்டு நசிடுவாங்க அப்படின்ட்டுன்னு. அண்ட் நத்திங் கேன் பி செட். எல்லாமே டால் ரைடருங்க. ககன் கவுடெல்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. பரத் உடா, பவானி, ராஜ்புட்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக வந்து தூக்குனாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். போன வருஷம் கூட பரிமளன் ரிலே பண்ணிட்டு இருந்ததுனால சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இவங்களுக்கு. சரி, அவர் பெங்களூர் புல்ஸ் போனால் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை. அதில் இருக்கட்டும். இதை பார்ப்போம். இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பாட்னா பரிசு யூம்பா, அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவேன். ஆல்ரெடி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மெல்பர்னில் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. விராட் கோலி பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஃபைனல்லாம் போட்டாங்க. பார்க்கணும், அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு தான் பரிபாத்திரத்துக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.